எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து இன்றைக்கி ஒன்று ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து யூடியூப் வந்து ஒருத்தவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜோதி மல்ஹோத்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்த்து ஒரு 6 பேரை வந்து ஹரியானா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஸ்பை வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இவங்க வந்து ட்ராவல் விலாகெல்லாம் போடுறவங்க. அப்புறம் வந்து சேனல் பேர் வந்து ட்ராவல் வித் ஜோ அப்படின்னு அந்த பேரில் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. இவங்க வந்து இவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் ஹை கமிஷன் அந்த இதோட வந்து கனெக்ஷன் ஏதோ இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. ஐஎஸ்ஐஎஸோட வந்து அவங்களுக்கு வந்து அதாவது மிலிட்ரியோட கான்ஃபிடென்ஷியல் ஏதாவது விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து லீக் அவுட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பாகிஸ்தானில் வந்து அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு இவங்க 2-3 தடவை வந்து பாகிஸ்தானுக்குமே வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்க வாட்ஸ்அப்பு அப்புறம் டெலிகிராம் இது மூலியமாலாம் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படி தெரிய வந்திருக்குன்னா லேப்டாப்பு அப்புறம் வந்து ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சஸ்பீஷியஸாக இருந்திருக்கு. அதில் வந்து பார்க்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனியும் வேறு யாராவது இருக்காங்களா ஸ்பை பண்ணுறவங்க அப்படிங்கிறது வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமே தான் தெரிய வரும் டீட்டெயில்ஸ் வேறு யாராவது இருக்காங்களா என்ன ஏது அப்படிங்கிறது. வந்து இப்போ ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வேர்ல்டு வைடாக வந்து எல்லாத்துலேயுமே போய் வந்து அதாவது தூது இந்த மாதிரி வந்து இதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுறது ஆன்டி டெரரிசம் பற்றி அதில் வந்து லீடர் வந்து யார் போட்டிருக்காங்கன்னா காங்கிரஸ் தலைவர் வந்து சசி தரூர் அப்படிங்கிறவரை வந்து போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டைமில் வந்து நம்ம பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, நம்மளுக்கு வந்து நேஷன் தான் முக்கியம், ஆன்டி டெரரிசம்க்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து பங்களாதேஷ் டர்க்கி வந்து நம்மளுக்கு வந்து துருக்கி அந்த இடத்துலேருந்து வந்து பொருட்கள் கேன்சல் பண்ணுறாங்க. டூரெல்லாம் நம்ம ஊரில் போகிறவங்க கேன்சல் பண்ணுறாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து இப்போ பங்களாதேஷோடதும் வந்து காட்டன் ரெடிமேட் காட்டன் துணிகள்லாம் வருது, அங்கேருந்து தான் வரும். அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரோட் சைடில் லேண்ட் சைடில் வர்றதை அதாவது சீ போர்ட்டில் வந்து மும்பை அப்புறம் இன்னொரு இடம் ஷீவா அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் வந்து அது வந்து இனிமேல் இம்போர்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா பங்களாதேஷுமே வந்து நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து பொருளை கொண்டு வரணும் அப்படின்னா வந்து சிக்கன் நிக் அப்படிங்கிற வழியாக தான் வந்து கொண்டு வரணும். அது வந்து இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து கொஞ்சம் சின்ன ஒரு பாலமாக இருக்கும், அது வழியாக தான் வரணும். அதனால் அந்த சைடில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 6 பேரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க கஸ்டடியில் வச்சு. இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது என்ன ஏதுன்னு வந்து பார்க்கணும். அது வந்து கோர்ட்டில் வந்து அவங்க வந்து இவங்களை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்றே. இந்த மாதிரி தேசத்துக்கு வந்து துரோகம் உள்ளவர்கள் கடுமையான தண்டனையை கொடுத்தா மட்டும்தான் நாடு வந்து நம்ம டெரரிசம் அழிக்க முடியும். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும்போது அதை அழிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயமாயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.